Hello students, welcome back to Youngration Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1 Set Language, Exercise 1.5, Question number 8. இதில் sets A, B and C கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? Show that A minus B union C equal to A minus B intersection A minus C. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் ஏ அண்ட் பி ரெண்டுமே எப்படி இருக்குது? செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இதை ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். மாற்றிக்கலாமா? இப்போ செட் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2. இந்த ஏயை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? டபிள்யூ ஹோல் நம்பர் அப் டு எது வரைக்கும்? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ ஏக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும்? 0ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0, 1, 2, 3, 4 and 5 வரைக்கும் போடணும். அதே போல் பி பாருங்கள். செட் பி ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு 2n minus 1 divided by 2. இதில் என்ன எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இட்ஸ் ஆல்சோ n பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர் தான். பட் என்ன கொடுத்துருக்காங்க? n லெஸ் தென் 5. அப்போ என்னக்கு என்ன அப்ளை பண்ணணும்? 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3, 4 வரைக்கும் போடணும். இது ரெண்டே ஒர்க் பண்ணி ஏ அண்ட் பியை ஃபைன் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு செட் ஏ ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 0 + 1 = 1. ஸோ 1/2. இது போல் ரேஷனல் ஃபார்மில் இருந்து அப்படியே வச்சுக்கோங்க, டெசிமல் ஃபார்முக்கு மாற்ற வேண்டாம். ஏன்னா செட் சி பாருங்கள், இங்கே ரேஷனல் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேயா? அடுத்து 1 போட்டிங்கன்னா 1 + 1 = 2, 2/2 = 1. அடுத்து 2 போட்டிங்கன்னா 2 + 1 = 3, 3/2. அடுத்து 3 போட்டிங்கன்னா 3 + 1 = 4, 4/2 = 2. அடுத்து 4 போட்டிங்கன்னா 4 + 1 = 5, 5/2. அடுத்து 5 போட்டிங்கன்னா 5 + 1 = 6, 6/2 = 3. ஓகே, அடுத்து செட் பி. இப்போ என்னுக்கு 0 போட்டிங்கன்னா 2 × 0 0, 0 - 1 = -1, ஸோ -1/2. அடுத்து 1 போட்டிங்கன்னா 2 1s are 2, 2 - 1 = 1, 1/2. 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 4 - 1, 3/2. அடுத்து 3 போட்டிங்கன்னா 3 2s are 6, 6 - 1 = 5, 5/2. அடுத்து 4 போட்டிங்கன்னா 4 2s are 8, 8 - 1 = 7, 7/2. ஓகே, அடுத்து செட் சி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. செட் சி ஈக்குவல் டு -1, -1/2, 1, 3/2 and 2. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாமா? LHS A minus B union C. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும். நவ் B union C ஈக்குவல் டு செட் B and C சேர்த்து ஒரே செட்டாக எழுதணும். எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு -1, தென் -1/2, 1/2, 1, then 3/2, 2, 5/2 and 7/2. Okay, now A minus B union C equal to, இப்போ என்ன செய்யணும்? செட் ஏயிலிருந்து பி யூனியன் சியை மைனஸ் பண்ணணும். அதாவது பி யூனியன் சியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஏயில் இருந்தால் அதை கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 1/2ல் ஸ்டார்ட் பண்ணி 5/2 வரைக்கும் இங்கே இருக்குது. 1/2, 1, 3/2, 2 and 5/2. இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. தேர்ஃபோர் A minus B union C equal to 3. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதை நம்ம 1 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் RHS A minus B intersection A minus C. இதில் 2 பிராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட் என்ன செய்யணும்? A minus B ஃபைன் பண்ணலாம். A minus B ஈக்குவல் டு, என்ன செய்யணும்? செட் ஏயிலிருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதாவது பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏயில் இருந்தால் அது கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/2 இருக்குது.
இங்கே 1 இல்லை, அந்த 1 எழுதிக்கங்க. அடுத்து 3/2 இருக்கா? இருக்கு, அதை எழுத முடியாது. தென் 2 எழுதிக்கங்க. அடுத்து 5/2 இருக்கா? அதையும் எழுத முடியாது. தென் 3 எழுதிக்கங்க. இட் இஸ் a minus b. அதே போல் அடுத்த ப்ராக்கெட் என்னது? a minus c ஈக்குவல் டு செட் ஏயிலிருந்து சியை மைனஸ் பண்ணுங்க. 1/2 இங்கே இருக்கா? இல்லை, -1/2 தான் இருக்கு. ஸோ 1/2 1 இருக்கா? இருக்கு, அதை மைனஸ் பண்ணிடுங்க. 3/2 இருக்கு, 2 இருக்கு, வேற என்னென்ன இல்லை? 5/2 அண்டு 3. ஓகே, இப்போ என்ன ஃபைன் பண்ணோம்? நம்ம ஃபைன் பண்ண a மைனஸ் பிக்கும் a மைனஸ் சிக்கு இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணோம். இப்போ எது இன்டர்செக்ஷனில் இருக்குது? ரெண்டுலேயுமே 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. நவ் a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி ஈக்குவல் டு 3. இது RHS, இது 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணுங்க, ரெண்டுலேயுமே ரிசல்ட் சேமாக இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get a minus b union c equal to a minus b intersection a minus c. Thus it is verified. That's all.